கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஜீவ வார்த்தை மூலம் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை கேட்டு நீங்கள் நன்மை அனுபவித்து வருகிறீர்கள் அல்லவா? இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்தி இருக்கீங்களா? நன்றி செலுத்துங்க. அடியனுக்காகவும் கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்கள் பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க, இயேசுப்பா இப்படி எங்களுக்கு அற்புதம் செய்கிறார், ஜீவ வார்த்தை மூலம் எங்கள்கிட்ட பேசுகிறாரு, அதன்படி எங்கள் வாழ்க்கை நிறைய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அறிமுகப்படுத்தி மற்றவங்களை ஆசீர்வாதமாக நடத்துங்க. அந்த குளித்தை செய்யுங்க. கர்த்தர் நல்லவர். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அனைத்து குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கலங்காதீங்க. இந்த நாள் இன்று இரவு முடிவதற்கு முன்பாக ஒரு அற்புதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நாளைக்கு நீங்கள் அதை சாட்சியாக சொல்ல போகிறீங்க. விசுவாசிங்க. வசனத்தை ஜீவார்த்தை வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 23வது வசனம். பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த ஜீவார்த்தின் தலைப்பு அற்புதங்களை அறிவிப்பீர்கள். ஏன்னா இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ரட்சிமிட்ட ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள், அதுதான் காஸ்பலை அறிவிக்கணுமா, அற்புதங்களை அறிவிக்கணுமா. நமக்கு செய்கிற அற்புதங்களை மக்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா அவர் சொல்ல வைப்பார். ஏன்? அவர் அற்புதத்தின் தேவன் தானே. உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டார். உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யல? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வியாதியை சுகமாக்கி இருக்கிறாரா? சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரா? பிரிவினை மாறி இருக்குதா? பண கஷ்டம் மாறி இருக்குதா? சிலருக்கு வேலை கிடைச்சிருக்குது இல்லை? வியாபாரத்தில் தோல்வி மாறி இருக்குல்ல? சில வழக்குகளில் நல்ல முடிவு கிடைச்சிருக்குல்ல? பிரிந்த குடும்பம் இணைஞ்சிருக்குல்ல? கற்பத்தின் கனி கிடைச்சிருக்குதுல்ல? பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்திருக்குல்ல? வீடு கட்டி இருக்கீங்கல்ல? மதுபானத்தை அடிமையான புருஷன் மனம் திரும்பி இருக்காருல்ல? ஆழித்தோராத பிள்ளைங்க ஆழித்து வந்திருக்காங்கல்ல? குடும்பத்தில் தற்கொலை எண்ணம் மாறி இருக்குதுல்ல? தெய்வ நம்பிக்கை அதிகம் இருக்குதுல்ல? வேதம் வாசிக்க முடியுதில்ல? ஜபிக்க முடியுதில்ல? கர்த்தரோடு பேச முடியுதில்ல? தரிசனங்கள் உண்டாயிருக்குதுல்ல? இதெல்லாம் அற்புதம் இல்லையா? அற்புதம் நடக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கலாம். தேவன் எவ்வளவு பெரியவர். அவர் ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்கிறார். அதை சொல்லுங்க மற்றவங்களுக்கு. அதான் காஸ்பல், சுவிசேஷம். சில நினைக்கிறாங்க ஏதோ மைக் எடுத்துட்டு ஒரு 10,000 பேரை கூடி வரை சேர்ந்து பேசுறதுதான் சுவிசேஷம் அறிவிப்பது, காஸ்பல், இவாஞ்சலிஸ்ட் நினைக்கிறாங்க. நம்ம தான் இவாஞ்சலிஸ்ட் நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, அது ஊழியம்தான். இந்த எழுப்புதல் காலத்திலேயே ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு தனி மனுஷன் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது? ஏன் இன்னும் அறிவிக்கலை? ஏன் அதை நீங்கள் அறிவிக்காமல் இருக்கிறீங்க? எங்கே தவறு பண்ணி இருக்கிறோம்? முதல்ல நம்ம இந்த ஊழியத்தை செய்வோம். அடுத்து அவர் வேற காரியங்களை செய்ய சொல்லுவார். நம்ம கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன அநேகத்தில் அதிகாரியை மாற்றுவார். கொஞ்சம் ஊழியத்தை செய்து பாருங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? அதை வச்சு நம்மளை மேலே கொண்டு போவார். தெக்கப்போலி தேசத்தில் போய் அந்த மனநில பாதிக்கப்பட்டவன், பிசாசு விடுதலையாக்கப்பட்டவன் இயேசு வார்த்தையின்படி அவர் செய்த அற்புதத்தை இங்கே ஆரம்பிச்சான். தேசமே பிரமிச்சது. தேசமே ஆண்டவரை திரும்பி பார்த்தது. புரியுதா? இன்னைக்கு செய்ய ஆரம்பிங்க. படிக்கிற இடத்துல, வேலை செய்ய இடத்துல, தொழில் இடத்துல செய்ய ஆரம்பிங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி. சுவிசேஷத்தை நாளுக்கு நாள் பிரசங்கிக்கணுமா, சொல்லணுமா? ஆமாப்பா, அந்த ரட்சிப்பாகிய நீங்க கொடுக்கிற நன்மையை உங்களுடைய பிள்ளைகள் அறிவிக்கட்டும். அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கட்டும். அதன் நிமித்தம் குடும்பங்களில, தனிப்பட்ட வாழ்க்கையில மேன்மை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், வியாதிப்பட்ட இப்போ சுகமாக்கும், ஆசீர்வாத தடைகள் விலகுவதாக. இந்த நாள் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கிற நாளாகவும், இன்று இந்த ஆண்டுடைய ஊழியத்தை தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை சொல்ல ஆரம்பிக்கிற நாளாகவும் மாற்றிக்கொள்ளட்டும். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.